a Gospel Media Communications. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஒளி பேழையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வளர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் சிலுவையிலே சந்தித்த அந்த மரணத்திற்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்தும் இன்னும் வேறு சில காரியங்களிலிருந்தும் இயேசுவை கொலை செய்தது யார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து இருக்கக்கூடிய தகவல்களும் மற்ற தகவல்களும் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு காரணமாய் இருந்தார்கள் என்பதை இந்த புத்தகங்களின் மூலம் நாம் காண முடிகிறது. அப்படி என்றால் நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, யார் இயேசுவை கொலை செய்தது? Who killed Jesus? இந்த சம்பவம் யூதாஸிடமிருந்து ஆரம்பிக்கவில்லை. இருந்தாலும் நான் யூதாஸிடமிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். காரணம், யூதாஸ் இயேசுவினுடைய சீஷனாக இருந்தாலும் பண பேராசை கொண்டவனாக இருந்தான். இயேசு அவர் மரித்த பின்பு அவருடைய உபதேசங்களை அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் போதிப்பதற்காக யூதாஸையும் அவர் தெரிந்து கொண்டார். வேதத்தில் யூதாஸை குறித்து அவன் திருடனும் துரோகியுமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மற்ற சீஷர்களை காட்டிலும் அதிக பணம் உள்ளவனாய் இருக்க ஆசைப்பட்டான். இது எதை காட்டுகிறது என்றால், மேசியாவை காட்டிலும் பணத்தின் மேல் அவன் கொண்டிருந்த ஆசையை சுட்டி காட்டுகிறது. அதனால்தான் அவன் பிரதான ஆசாரியனிடத்தில் போய் இயேசுவை காட்டி கொடுத்தால் எவ்வளவு பணம் தருவீர்கள் என்று அவர்களிடம் பேச ஆரம்பித்தான். தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக பிரதான ஆசாரியர்கள் கொடுத்தார்கள். இவைகளுக்கு பின்பு யூதாஸ் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை யூதர்களுக்கு காட்டி கொடுத்தான். அவரை காட்டி கொடுப்பதற்கு அவன் முத்தம் என்ற ஒரு அடையாளத்தை மாத்திரமே அவன் பயன்படுத்தினான். காரணம், அது அதிகாலை வேளையும் இருள் நிறைந்த இடமுமாய் இருந்ததினால் சீஷர்கள் மத்தியில் யார் இயேசு கிறிஸ்து என்பதை காட்டி கொடுக்க முத்தத்தை அவன் பயன்படுத்தினான். சுவிசேஷங்களில் நாம் பார்க்கிறோம், இயேசுவை யூதர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்பதை யூதாஸ் அறிந்த பொழுது அவன் மனம் பாதிக்கப்பட்டவனாய் அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு அவன் 4 கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது.
இயேசுவின் மரணத்திற்கும் அவனுடைய சொந்த மரணத்திற்கும் யூதாஸ் ஒரு காரணம். எனவே இயேசுவை யூதர்களுக்கு காட்டி கொடுத்ததால் யூதாஸும் இயேசுவின் மரணத்திற்கு ஒரு காரணமாய் அமைந்து விட்டான். இயேசுவின் மரணத்திற்கு அடுத்து காரணமாய் இருந்தது காய்பா என்ற பிரதான ஆசாரியன். இவன் யூதர்களுடைய சட்டத்தின்படி அதிக வல்லமை உடையவனாய் இருந்தான். அதே போல யூத மதத்தின்படியும் இவனுக்கு தான் அதிக அதிகாரம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது எல்லாம் பொய் குற்றச்சாட்டுகள் தான். இவை எல்லாவற்றிலும் தன்னை தேவனுக்கு ஈடாக அவர் சொன்னதே மிகப்பெரிய குற்றச்சாட்டாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் என்று கூறினதினால் யூத குருமார்கள் வெறுத்தனர். இயேசு பிரசங்கித்த நாள் முதல் மத குருமார்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினதினால் இயேசுவை எப்பொழுது கொலை செய்யலாம் என்று வகை தேடினர். யூதாஸ் அவரை காட்டி கொடுத்த உடனே அவரை கைது செய்து சனகரிப் என்ற சங்கத்திற்கு முன்பாக அவரை உட்படுத்தி அவரை துன்புறுத்தினார்கள். அவருக்கு எதிராக அநேக பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினார்கள். அவைகளில் அநேகமானவைகள் உண்மையே. தன்னை தேவனுடைய குமாரன் என்று கூறினார். இந்த தேவ ஆலயத்தை இடித்து போட்டு 3 நாட்களுக்குள்ளாக மறுபடியும் கட்டுவேன் என்று சொன்னார் என்ற அநேக பொய் சாட்சிகளை கூறினார்கள். அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னார் என்பதை யூதர்கள் அறியாமல் இருந்தார்கள். உண்மை என்னவெனில், இயேசு கூறிய ஆவிக்குரிய காரியங்களை யூத குருமார்கள் அறிந்து கொள்ளவில்லை. எனவேதான் அவருடைய எல்லா ஆவிக்குரிய போதகங்களையும் மாறுபட்ட கருத்தாகவே எண்ணிக்கொண்டிருந்தனர். அதனாலே இயேசுவை எப்படி கொலை செய்யலாம் என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இயேசுவை மரணத்திற்கு உட்படுத்தக்கூடிய சரியான சாட்சிகளும் காரணங்களும் இல்லாதிருந்தது. பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில், நீர் தேவனுடைய குமாரனா என்று ஒரு கேள்வியை கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடி நான் தான் என்றார். அந்த கூற்றின்படியே அவர் தேவனுக்கு விரோதமாக துஷ்டனம் சொன்னார் என்று சொல்லி அவர் மரணத்திற்கு ஏதுவானவர் என்று பிரதான ஆசாரியன் அவரை நியாயம் தீர்த்தான். இயேசுவின் மீது மரணத்தின் தண்டனைக்குரிய தீர்ப்பு கூறியதால் பிரதான ஆசாரியன் அவருடைய மரணத்திற்கு காரணம். அவர் மாத்திரமல்ல, அன்றைக்கு ஆலோசனை சங்கத்தில் இருந்த அனைவரும், இயேசுவின் மீது பொய் சாட்சி கூறின அனைவரும் அவருடைய மரணத்திற்கு காரணமாய் இருந்தனர். இயேசுவை கைது செய்த பின்பு வந்த அதிகாலை வேளையின் குளிர்ச்சியான நேரத்தில் சீமோன் பேதுரு ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். சில நாட்களுக்கு முன்பாக வந்த பஸ்கா பண்டிகையின் போது உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன பேதுரு அவனுக்கு ஏற்பட்ட வெவ்வேறு சூழ்நிலைகளில் 3 முறை தான் எதை செய்ய மாட்டேன் என்று கூறினானோ, அதாவது இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று கூறினானோ, அதையே அவன் செய்து முடித்தான். முதலாவதாக அவன் தான் இயேசுவோடு இருக்கவில்லை என்றான். 2வதாக அவரை யார் என்று தெரியாது என்றான். 3வதாக அவரை தெரியாது என்று சொல்லி அவரை சபிக்கவும் ஆரம்பித்தான். பேதுரு யூதாசை போலவே மனதிலே குத்துண்டவனாய் அவன் வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அவன் இயேசுவிற்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் அவன் மறுதலித்ததினால் அவனும் இயேசுவின் மரணத்திற்கு ஒரு காரணமாய் அமைந்து விடுகிறான். அவன் இயேசுவை காப்பாற்றுவதற்கான காரியத்தில் ஈடுபடாமல் தன்னுடைய குளிரை ஆற்றிக்கொள்வதற்காக அவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். இதனால் பேதுருவும் அவர் மரணத்திற்கு ஒரு காரணமாய் அமைந்து விடுகிறான். சனகரிப் சங்கத்தில் இயேசுவை மரணத்திற்கு பாத்திரவான் என்று தீர்ப்பளித்த பின்பு அவரை கட்டி ரோம ஆளுநராக இருந்த பிலாத்துவினிடம் அவரை கூட்டி செல்கின்றனர். ஏனென்றால் யூதர்களுக்கு யாரையும் மரணத்திற்கு உள்ளாக தீர்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. எனவே அவர்கள் ரோமர்களை இந்த காரியத்திற்காக பயன்படுத்தி கொண்டனர்.
இந்த காரியம் யூதர்கள் தங்கள் சொந்த செய்கையாலும் தங்கள் மேல் பொல்லாப்பை வருவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியமுமாய் காணப்படுகிறது. இயேசுவிற்கு எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தவர்களாய் அவர்கள் அந்த இடத்திலே கடந்து வருகிறார்கள். பிலாத்து இயேசுவிடம் தனிமையில் சில கேள்விகளை கேட்கிறான். எப்படி இருந்தும் மரணத்திற்கு ஏதுவான காரியத்தை அவரிடத்தில் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னுடைய சிந்தனை என்னவெனில், பிலாத்து மாத்திரமே இயேசு குற்றமற்றவர் என்று அவன் தீர்ப்பளிக்கிறான். அவன் ஒரு யூதன் அல்ல. அவனுக்கு யூதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரிந்திருக்கிற வாய்ப்பும் இல்லை. இருப்பினும் ஜனங்களை பார்த்து அவன் கூறுகிறான், இயேசு மரணத்திற்கு ஏதுவான ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்று. ஆனாலும் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக ஒவ்வொரு பஸ்கா தோறும் ஒருவரை விடுதலை செய்வது ரோமருடைய கலாச்சாரத்தில் இருந்தது. எனவே ஜனங்கள் பரபாஸ் என்ற கொலைக்காரனை மரணத்திற்குள்ளாக தீர்த்து இயேசுவை விடுதலை செய்ய அவர்கள் ஆயத்தமாய் இருப்பார்கள் என்று நினைத்தான். ஆனால் ஜனங்களோ பரபாசை விட்டுவிட்டு இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று மிகவும் கூக்குரலிட்டனர். இதை கண்ட பிலாத்துவுக்கோ குற்றமற்ற நபரை மரணத்தில் தீர்ப்பது தவறாக காணப்பட்டபடியினால் இதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்பதை எல்லாருக்கும் முன்பாக தன் கைகளை கழுவுவதினால் அவன் காண்பிக்கின்றான். இருப்பினும் எருசலேம் நகரம் முழுவதற்கும் பிலாத்து ஆளுநராய் இருந்தாலும் இயேசுவை விடுதலையாக்கவும், இயேசுவை சிலுவையில் அறையவும், விடுதலையாக்கவும் அவனுக்கு அதிகாரம் இருந்தது. இந்த காரியம் எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால், அந்த சூழ்நிலையில் பிலாத்து தன் கைகளை கழுவி தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னாலும் இயேசுவை வாரினால் அடிப்பிக்கவும் சிலுவையிலே கொல்வதற்கும் ஜனங்களுக்கு அவன் அதிகாரம் கொடுத்ததினாலே பிலாத்துவும் இயேசுவின் மரணத்திற்கு ஒரு காரணமாய் இருக்கிறான். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய ஆவலாய் இருந்த அதே நாளில் ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டனர். எனவே யூத ஜனங்களும் அவருடைய மரணத்திற்கு ஒரு காரணமாய் அமைந்து விட்டனர். அது மாத்திரமல்ல, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் சுமருவதாக என்று அவர்கள் கூக்குரலிட்டனர். பின்னாட்களில் இவர்களில் அநேகர் தாங்களும் இயேசுவின் மரணத்திற்கு காரணம் என்று எண்ணி தங்கள் இருதயத்தில் அதிகமாய் வாதிக்கப்பட்டனர். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பிலாத்து இயேசுவை ஏரோதுவினிடத்தில் அனுப்புகிறான். ஏனென்றால் இயேசு கலிலேயா என்ற பகுதியிலிருந்து வந்திருந்தார். கலிலேயா என்ற பகுதி ஏரோதுவின் ஆட்சிக்கு உட்பட்டது. ஏரோதுவும் இயேசுவினிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காணாமல் மறுபடியும் பிலாத்துவினிடத்திற்கே அனுப்புகிறான். ஏரோதுவினால் இயேசுவை விடுதலை செய்திருக்க முடியும். ஆனால் அவன் இயேசுவை விடுதலை செய்யாததினால் அவனும் இயேசுவின் மரணத்திற்கு காரணமாய் அமைந்து விட்டான். அடுத்ததாக ரோம போர் சேவகர்கள். இவர்கள்தான் இயேசுவை சிலுவையில் அறைய கொண்டு சென்றனர். இவர்களுடைய பெயர் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர்கள்தான் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றனர். ரோம போர் சேவகர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையையே அவர்கள் நிறைவேற்றினார்கள். இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்தவுடனே இயேசு மரிக்கவில்லை என்றாலும் அவர்கள் தாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்ல முடியாது. காரணம், பிலாத்துவின் கட்டளையையும் யூத ஜனங்களின் விருப்பத்தையும் அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்ததினால், நிறைவேற்றினதினால் அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒரு காரணமாய் விளங்குகிறார்கள். அப்படி என்றால் இயேசுவின் மரணத்திற்கு யார் உண்மையான இறுதி காரணமாய் இருப்பார்கள்? எல்லாருமே அவர் மரணத்திற்கு காரணம் என்று சொல்லிவிட முடியுமா? அல்லது 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களும் அவரை சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம்தான் அவருடைய மரணத்திற்கு காரணமாய் இருக்க முடியுமா? அப்படி நம்மால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வருவதே நம்மால் செய்ய முடிந்த ஒரு காரியம். அப்படி என்றால்
இயேசுவின் மரணத்திற்கு காரணம் வேறு யாரும் இல்லை என்று சொல்ல முடியுமா? ஆனால் இயேசுவின் காரியம் அதோடு முடிந்து போகவில்லை. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பின்பு 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பின்பாக அவருடைய சீஷர்களுக்கும் அவரை பின்பற்றினவர்களுக்கும் அவர் காணப்பட்டார் என்று. பின்புதான் அவருடைய சீஷர்கள், அவரை விசுவாசித்தவர்களும் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசித்தார்கள். ஒரு நேரத்தில் சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடியிருக்கும் பொழுது இயேசு அவர்கள் மத்தியில் இருந்தார். இயேசு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக வரைக்கும் அவர்களை உற்சாகப்படுத்தியும் தைரியப்படுத்தியும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அவர்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது பட்டணத்திற்கு வெளியே இருந்து அவர் உயிரை பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கடைசியாக கட்டளையிட்டவைகளில் ஒன்று, சீஷர்களை பரலோகத்திலிருந்து வரும் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போக வேண்டாம் என்றார். தாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு தேற்றவாளன் வருவார், உங்களை தேற்றியும் வழி நடத்தவும் அவர் உதவி செய்வார் என்றார். பஸ்கா பண்டிகைக்கு பின்பு 50 நாட்கள் கழித்து பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது சீஷர்கள் 120 பேர் மேல் வீட்டறையிலே ஒருமித்து கூடியிருந்தார்கள். இயேசு பரலோகத்திலிருந்து வரும் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவதற்கு காத்திருங்கள் என்று சொன்னதின் நிமித்தம் அந்த அறையிலே அவர்கள் காத்திருந்த பொழுது ஒரு பலத்த காற்று அவர்கள் இருக்கும் இடத்தில் அடித்தது. அக்கினி மயமான நாவு ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்கினது என்பதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். இஸ்ரவேல் முழுவதிலிருந்தும் வந்த யூதர்கள் இவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிறதை கண்டு குழப்பமடைந்தார்கள். காரணம், பேசின அனைவரும் அங்கு வந்திருந்தவர்களுடைய ஜென்ம பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கண்டார்கள். அவர்களில் சிலர் காலை 9 மணிக்கே சீஷர்கள் மதுபானத்தால் வெறித்திருக்கிறார்கள் என்று குற்றம்